வாழ்க்கையில் கர்மானா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல ஒரு படி தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து கர்மாங்கிறது சொல்லிட்டு வராங்க. ஆனால் அது என்ன, கர்மானா என்ன, அந்த கர்மானுடைய விஷயம் என்ன பிறக்குது, இந்த கர்மானால என்னென்ன காரணங்கள் நடக்குது, அப்போ கர்மா நம்ம வாழ்க்கைக்கு என்ன காரணம், அப்போ அதனுடைய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக நம்ம தெரிஞ்சிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறது, மகிழ்ச்சியாக வாழ்கிறது, சோகமாக வாழ்கிறது, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்குள்ளே புரியும். ஆனால் கர்மாங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னாவே பல கர்மாக்கள் இருக்குது. இப்போ கர்மான்னு சொன்னோம்னா ஒரு கர்மா 2 கர்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்மாங்கிறது ஒன்று, ஆனால் கர்மாவில் பலவிதமான கர்மாவாக இருக்குது. அப்போ எந்தெந்த கர்மா நமக்கு பயன்படும், எந்த கர்மா நமக்கு பயன்படாது. அப்போ எந்த கர்மாவை நம்ம பயன்படுத்தலாம், எந்த கர்மா பயன்படுத்தக்கூடாது, இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மா வருமானம் நிச்சயமாக வரும். கர்மா இல்லாத இந்த வாழ்க்கை மனித பிறவி இல்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, கர்மா வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னா நிரந்தரமாக இருக்காது. கர்மா வரும் போகும், அதுதான் அதனுடைய வேலை. அப்போ கர்மாங்கிறது என்ன, இந்த கர்மா எப்படி உருவாச்சு, இந்த கர்மானால் எதெல்லாம் விஷயங்கள் நடக்குது, இதுக்குள்ளே எப்படி இதை வந்து கையாளுறது அப்படிங்கிற ஒரு மனசை தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான அவசியம்.